வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு முள்ளங்கி கீரை கொஞ்சம் நிறையா எங்கள் அக்கார் வாங்கிட்டார். ஸோ முள்ளங்கி கீரையை ஒரு வதக்கல், அதோட வாழைக்காயும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு குழம்பு. இதுதான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் பாண்ட்லி வச்சுட்டோம். இங்கே எண்ணெய் வச்சாச்சு. கடுகு போட்டுறோம். கடுகு வெடித்த உடனே உங்களுக்கு சிவப்பு மிளகா போட்டுடலாம். ஏன்னா வத்தல் போட்டு இந்த மாதிரி வத்த மிளகா போட்டால் தான் வதக்கலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கீரை வதக்கலுக்கெல்லாம். அதனால மிளகாயை பிச்சு ஒரு 3 மிளகா போட்டுறேன். சரியா? இப்போ வெண்டைக்காய் இது கடுகு வெடிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் முள்ளங்கி கீரை. இதை நறுக்கி வச்சுருக்கேன். சூப்பராக நறுக்கியிருக்கேனா? ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறமா இப்போ கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு ஒன்றும் வெடிக்கலை, வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் குழம்பு பண்ணிடலாம். குழம்புக்கு உண்டான நல்லெண்ணெயை ஊற்றிடுவோம். குழம்புக்கு உண்டான நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். அதுவும் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் போடணும். ஸோ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே அங்கே எண்ணெய் வெடிக்குதான்னு பார்ப்போம். இங்கே வெந்தயம் போட்டு வைக்கிறேன். எண்ணெயில் வெந்தயம் போட்டிருக்கேன். இங்கே வெந்தயம் வெடிக்கட்டும். இப்போ தான் இங்கே பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த எண்ணெயும் காஞ்சிடும், இதுவும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சைட் பை சைட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் ஆகிடும். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, சிவப்பு மிளகா போட்டாச்சு, நீட்ட மிளகா, வத்த மிளகா, இது குண்டு மிளகா எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் சைட் பை சைடு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு பருப்பு, உளுத்தம்பருப்பு ஏற்கனவே நான் அதை வறுத்து வச்சுருந்தேன், அதனால் அதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். முள்ளங்கி கீரை சூப்பராக இருக்கும். அந்த உளுத்தம்பருப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா அலம்பி 1க்கு 2 வாட்டி தொடச்சிடணும். ஸோ இங்கே வாங்க, இங்கே வெந்தயம் வெடிச்சிட்டு, ஸோ கடுகு போட்டுட்டேன், 2 கருவேப்பிலை போட்டுறேன். ஏன்னா இது அப்புறம் இதாகிடுச்சுன்னா கஷ்டம், கருகி போச்சுன்னா. ஸோ கடுகு வெடிக்கிறது டக்குன்னு நம்ம காய போட்டுருவோம். இதுதான் கத்திரிக்காயும் வாழைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். வாழைக்காய் எதுன்னு காமிக்கிறேன். இதுதான் வாழைக்காய். வாழைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு குழம்பு. இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டாச்சு. சரியா? இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இது சைட் பை சைடு ஆட்டும். இங்கே கீரையை நம்ம கவனிச்சிருவோம். மீதி இருக்கிற கீரையை போட்டுருவோம். அந்த மெத்தட் இப்படி தான், அடியிலேருந்து தள்ளி தான் இப்படி நகர்த்தணும். அப்போ தான் கீழே ரொம்ப சிந்தாது. நம்ம இங்கே பாருங்கள், இவ்வளோதான் உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இந்த உப்பே அதுக்கு போதுமானது. கடைசியில் கொஞ்சம் பெருங்காயமும் போடணும், மஞ்சள் பொடியும் போடணும். கொஞ்சம் வதங்க போட்டோன்னா சூப்பராகிடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிகை தான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் கடைசியில் போட்டுப்போம். உப்பு போட்டோம். இது வதங்கட்டும். வதங்கினோடனே உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடுவேன், அதனால் இது வதங்கட்டும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். நம்மளோட ஆல் இன் ஒன் பொடி இது பாருங்கள், நம்மளோட ஆல் இன் ஒன் பொடி தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். கறிக்கு, குழம்புக்கு, சாம்பாருக்கு. கொஞ்சமாக இங்கே பாருங்கள், இந்த நம்ம கீரையிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஏற்கனவே மிளகா போட்டுட்டோம். இது சும்மா ஒரு வாசனைக்காக. இதில் எல்லாம் இருக்கும், மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, வாசனை இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது ஒரு பக்கம் ஆகட்டும். முள்ளங்கி கீரை இங்கே இப்போ குழம்புக்கு உண்டான மிளகா பொடி போட்டுட்டோம், மஞ்சள் பொடி போட்டுட்டோம், பெருங்காய வில்லல் மாத்திரம் போடணும். இப்போ நம்ம
காய் வந்து வதங்கணும், அதனால கொஞ்சம் வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுவோம். சரியா? ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். உப்பெல்லாம் போடல, கடைசியில் தான் உப்பு போடுவேன். கருவேப்பிலை போட்டுவேன். புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை காமிக்கணும். இதோ புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வதங்கும். அப்புறம்தான் புளியை கரைச்சிக்கணும். இல்லைன்னா புளி ஊற்றினா வேகும் கத்திரிக்காய், ஆனால் நெத்துன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அதனால நான் கொஞ்சம் வெந்த பிறகு தான் புளியை கரைச்சி கொட்டுவேன். அதனால வெறும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கிறேன். சரியா? இந்த வெறும் தண்ணி வேகும்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டாச்சு, மிளகாப்பொடி போட்டாச்சு. ஜம்முன்னு எல்லாம் வேகட்டும். சரியா? இது வெந்த பிறகு நான் புளி கரைச்சி கொட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். புளியை கரைச்சிக்கிறேன். இதை கொட்டிட்டு வேணும்னா தேங்காய் அரைச்சி கொட்டி குழம்பு பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம கீரையும் ஒரு ஸ்டேஜுக்கு வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கி சுண்டி வரும், அப்போ தான் கீரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சைட் பை சைட் கீரை ஆயிட்டுருக்கு, ஆகட்டும். இப்போ கீரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ஆயிடுச்சு. இப்போ அணைச்சிடுவோம். தேவையான உப்பு போட்டோம். கொஞ்சமாக தேங்காயை துருவின தேங்காயை போட்டுடுவோம். அவ்வளோதான், கீரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி கீரை. டங்கு டங்குன்னு இப்படி பாத்திரத்தை தட்டக்கூடாதுங்களா? ஆனால் அது என்ன பண்ணுறது, ஏதாவது ஒட்டின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக தட்டுன்ற ஃபீல் வந்துடுது. சரி, இப்போ நம்ம முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குழம்பு. நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன், தூள் பெருங்காயம். அதை இதோட இப்படி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு புளியை கரைச்சி விட போகிறோம். புளியை கரைச்சி நான் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட மாட்டேன் குழம்புல. நீங்கள் வேணும் போடுறவங்களா இருந்தால் போட்டுக்கோங்க, ஆனால் போடாமல் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் ஜம்முன்னு ஒரு குழம்பு பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டேன். உங்களுக்கு வந்து எல்லா காயும் போட்டு வதங்கியாச்சு. மிளகா பொடி போட்டாச்சு. நம்மளோட ஆலினன் பொடியிலே மிளகு பொடி அது இது எல்லாம் இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு அப்படியே குழம்பு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், தேங்காய் அரைச்சி கொட்டி ஊற்றியும் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். இருக்குது தேங்காய், ஏன்னா இதில் தேங்காய் போட்டுட்டேன்னா அதனால் இது பிளெயின் குழம்பாக தான் சாப்பிட்ணுன்னு என் மனசுக்கு பட்டுருச்சு. அதனால் குழம்பு கொதித்த உடனே காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த தானையே நிறைய இப்படி தொட்டுக்க வச்சுட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டுடலாம். கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன், அதை நான் காமிக்க முடியல வீடியோவில், கொஞ்சம் அவசரமாக மறந்து போய் போட்டேன். ஸோ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க, இதுவே கெட்டி ஆகிடும் நேரம் ஆக ஆக. அவ்வளோதான், நம்ம குழம்பு அணைச்சிடுறோம். ஸோ இன்றைய சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் போட மறக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மினிமம் 30 வகையான ப்ராடக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம். எங்களோட நம்பர் வந்து 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.